அதே மாதிரி அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கேர்டு, கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸு, கேஸ்ட்ரோ மேடம் அழகாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையத்த அவர் சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை அவர் ஏன் அந்த கேஸ்ட்ரோ மேடம் வேறு உள்ளே இழுத்தாருன்னு தெரியல. ஒருவேளை தான் சொல்கிறது மட்டும் இல்லையா அப்படின்றக்காக உள்ளே இழுத்தாரான்னு எனக்கு தெரியல. பட் இல்லை உள்ளே இருக்கிற ஆசிட் செக்ரீட் ஆகி அதுவே புண்ணை உருவாக்கிரும் அப்படின்னார் இல்லையா. நம்ம உடல் அமைப்பு இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, இயற்கை அது இதுன்னெலாம் சொன்னார். உடல் அமைப்பும் உள்ள அந்த ஆசிடை தாங்குற தன்மையில் தானே அந்த ஸ்டொமக் இருக்குது. அப்போ அந்த ஸ்டொமக்கு எப்படி அந்த ஆசிடை தாங்காமல் பிரச்சனைக்கு உள்ளாகிரும்னு எனக்கு புரியலை. ஒரு ஒரு அல்சர் இருக்கிறவங்களுக்கு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அது பிரச்சனையா, அது கட்டாயம் பிரச்சனை தான். ஒரு நல்லா இருக்க மனுஷனுக்கு எப்படி அவன் வயிற்றில் செக்ரீட் ஆகிற அந்த ஆசிடே அவனுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னா, இந்த உடல் எப்படி, இந்த இயற்கை எப்படி அவனுக்கு அந்த ஆசிடை சுரக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு எனக்கு புரியலை. அதனால் அதுவே எப்படி அது புண்ணாச்சு அப்படின்னு உடனே இதுக்கு திரும்ப ரொம்ப மெடிக்கல் டெர்மினாலஜியில் நீங்களாம் பதில் சொன்னீங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் மெடிக்கலி உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே உங்களை நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஏன்னா உங்கள் பதில் எந்த எவிடன்ஸ் அடிப்படையில் இல்லாமல் இருக்கிறனால தான் இந்த கேள்வியவே நாங்கள் கேட்குறோம்.